ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நாங்கள் எங்கள் ஊரில் மோதகம்னு சொல்லுவோங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ மோதகம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சிறுபயர் எடுத்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. எங்கள் ஊரில் இதை நாங்கள் சிறுபயறுன்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ சிறுபயரை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இதோட தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சிறுபயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சுங்க. சிறுபயரும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். சிறுபயரும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சிறுபயரை ஊற வைக்காமல் வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்தா போதும். இப்போ இந்த சிறுபயர் எல்லாத்தையுமே கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப மசிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் போதும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அதில் வச்சுக்கலாங்க. அதோடவே 1 கப் அளவுக்கு துருவின சர்க்கரை சேர்த்துக்கலாம். சிறுபயரை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சிறுபயர் எவ்வளோ அளந்து எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை சேர்த்ததும் இது நல்லா சூடாகி வரும்போது சர்க்கரை உருகி வரும். அப்போ இந்த சிறுபயர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. மறுபடியும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது மறுபடியும் கெட்டியாகிருங்க. தீயை மீடியமாக வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதோடவே 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்ச நேரத்துலையே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இந்த அளவு கெட்டியானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. எவ்வளோ இறுக்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சிறுபயரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. உருண்டை இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சிறுபயரையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். சிறுபயர் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேங்க. இந்த மைதாவோடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டதுங்க. மாவை கையில் தொட்டு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிடிச்சி வச்சுருந்த சிறுபயர் உருண்டையை மாவில் முக்கி எடுத்துட்டு இதோட சேர்த்துடலாம். இதை ரொம்ப நேரத்துக்கெல்லாம் பொரிய விட வேண்டாங்க. மேலே இருக்கிற மாவு வெந்து வந்தாலே போதும். இப்போ மோதகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.